வெல்கம் டு Revasarts. இன்னைக்கு நம்ம சேனல்ல எம்டி nutella பாட்டில் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒரு nutella பாட்டில் எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஆனா இதுக்கு மேல இருக்கிற இந்த அட்வர்டைஸ்மென்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். அதுக்காக வந்து கொஞ்ச நேரம் ஹாட் வாட்டர்ல இதுல நம்ம சோக் பண்ணி வச்சிருந்தோம் அப்படினா இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம ஈஸியாவே பிரிச்சு எடுத்துடலாம். அதனால இந்த பாட்டிலுக்குள்ள ஹாட் வாட்டர் ஊத்திட்டு ஒரு 1/2 an hour நான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு இதை பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு காட்டன் டவல் யூஸ் பண்ணி இதை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன். நியூட்டெல்லா பாட்டிலுக்கு பதிலாக இதே மாதிரி வேறு ஏதாவது கிளாஸ் பாட்டிலோ இல்லைனா பிளாஸ்டிக் பாட்டிலோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கோல்டன் கலரில் கிளாஸ் லைனர் எடுத்திருக்கேன். 5 பெட்டல்ஸ் வர மாதிரி நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் வரைஞ்சிக்கிறேன். இன்றைக்கி இந்த கிராஃப்ட்காக ரெட் கலர், பிங்க் கலர், ஆரஞ்சு கலர் இந்த மாதிரியான கலர்களை நான் கிளாஸ் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, வைலட் மாதிரியான கலர்களையோ இல்லை லைட் க்ரீன், டார்க் க்ரீன், எல்லோ இந்த மாதிரியான கலர்களையோ கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் ஃபுல்லாகவே 5 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரியான ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிக்கிறேன். இடம் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் ஒரு 3 பெட்டல்ஸோ இல்லை 4 பெட்டல்ஸோ இருக்கிற மாதிரி இந்த ஃப்ளவர்ஸை நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இது மாதிரி கிளாஸ் லைனர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அவுட்லைன்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் பெயிண்ட் எடுத்து கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் ப்ளூ ஷேடில் இருக்கிற மாதிரியான கலர்களை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சில்வர் கலரில் இருக்கிற 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ப்ளூ கலருக்கும் சில்வர் கலருக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பாட்டில் ஃபுல்லாகவே கிளாஸ் லைனர் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது ரெட் கலரில் கிளாஸ் பெயிண்ட் எடுத்து நான் வந்து இந்த ஒவ்வொரு பெட்டல்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெட் கலர், பிங்க் கலர், ஆரஞ்சு கலர் இந்த கலர்களை மாற்றி மாற்றி வச்சு இந்த ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ்க்கும் நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட கிளாஸ் பெயிண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக அக்ரலிக் பெயிண்ட் கூட கொடுத்துக்கலாம். இல்லை ஹோம்மேடாக கிளாஸ் பெயிண்ட் செஞ்சுட்டு அதை வந்து இந்த கிராஃப்ட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்களும் கிளாஸ் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து மெதுவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அக்ரலிக் பெயிண்ட்டை விட இந்த கிளாஸ் பெயிண்ட் வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். அதனால் லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி இந்த அவுட்லைனுக்குள்ளேயே இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது எல்லா ஃப்ளவர்ஸுக்குமே ஆரஞ்சு, ரெட், பிங்க் இந்த மாதிரி கலர்களை கொடுத்ததுக்கப்புறம் கலர்ஸ் எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். இப்போ இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து நான் கோல்டன் கலரில் இருக்கிற கிளாஸ் லைனர் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதனால இந்த ஒவ்வொரு ஃப்ளவருக்கு நடுவுலையும் ஒரு ஹாஃப் பேர்ல் பீட்ஸ் வைக்க போகிறேன். அதுக்காக நான் எடுத்துருக்கிற பீட்ஸ் வந்து கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரியான பீட்ஸை நான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து சில்வர் கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரியான பேர்ல் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கிராஃப்ட்டுக்கு தேவையான அளவுக்கு என் கையில் கோல்டன் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் நடுவுலையும் இந்த ஹாஃப் கோல்டன் பீட்ஸ் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது தவிர இந்த பாட்டிலையே சில இடங்கள் வந்து எம்டியாக இருந்துச்சு. அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே டேரெக்டாகவே இந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீட்ஸ் எடுத்து நான் ஒரு பீட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அங்கங்கே இந்த பீட்ஸை ஸ்டிக் பண்ண பிறகு இதுவும் நல்லா ட்ரை ஆகணும். அடுத்து இந்த பாட்டிலில் வந்து ஹாட் க்ளூ கன் அப்ளை பண்ணியிருக்கேன். கோல்டன் கலரில் லேஸ் எடுத்து நம்ம இந்த மூடியை க்ளோஸ் பண்ணோம்ல அந்த இடத்துல வச்சு நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த லேஸை ஒட்டிக்கிறேன். நான் வந்து சிம்பிளாக தான் இந்த கிராஃப்ட்டை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஏதாவது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளவரையோ லீஃபையோ சேர்த்து கூட இந்த லேஸ் மேலே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இல்லைனா பவு மாதிரி பண்ணிவிட்டு அதை கூட இதில் ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். இப்போ இந்த கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் என் டேபிள் மேலே வச்சுட்டு ப்ரஷ் பென் எல்லாம் எடுத்து வைக்கிற ஒரு பென் ஹோல்டர் மாதிரி இதை யூஸ் பண்ண போகிறேன். இதை நம்ம வந்து பென் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சுட்டு மேக்கப் ப்ரஷ், ஐப்ரோ பென்சில், லிப் லைனர் பென்சில் இதெல்லாம் வைக்கிறதுக்குரிய ஒரு மேக்கப் ஆர்கனைசர் மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கிச்சனில் வச்சுட்டு ஸ்பூன், ஃபோர்க், நைஃப் எல்லாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரெஸ்ட் ரூமில் பேஸ்ட் ப்ரஷ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.